உச்சி வெயில் உசுறு வரைக்கும் டச் பண்ணுதுன்னு புலம்புறீங்களா? என்ன பண்றது? அந்தந்த சீசன்ல இயற்கையின் சூழலை ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். இருந்தாலும் வெயிலின் தாக்கத்தில் இருந்து தப்பிக்க மக்கள் கட்டாயம் சில வழிமுறைகளை பின்பற்றினால் கோடை வெயிலில் இருந்து ஓரளவு எஸ்கேப் ஆகலாம். அது என்னங்கிறத பார்க்கலாம். கோடை வெப்பத்தால் அதிக அளவு வியர்வை வெளியேறுவதோட நம்ம உடம்பில் உள்ள நீர்ச்சத்துக்களை அதிக அளவில் வெளியேற்றுது. இதனால காய்ச்சல், உடல் சோர்வு, அசௌகரியம்னு பல உடல் நல பிரச்சனைகள் ஏற்படும். அதனால உடம்பை நீரேற்றமாக வைத்திருக்க நிறைய தண்ணி குடிக்கணும். உடம்பின் வெப்பநிலையை கண்ட்ரோலா வச்சிருக்க காட்டன் ஆடைகளை பயன்படுத்தணும். இது உடலின் வேர்வையை நல்லா உறிஞ்சுக்கும். அது மட்டும் இல்லாம வெயிலினால் ஏற்படக்கூடிய தோல் எரிச்சல், அலர்ஜி போன்ற பாதிப்புகளையும் தடுக்கும். வெயில் காலத்தில் குழந்தைகள் மட்டும் இல்லாம பெரியவங்களும் மதியம் 12 மணிக்குள் வெளியில் உள்ள வேலைகளை முடிச்சுட்டா வெயில் தாக்கத்திலிருந்து எஸ்கேப் ஆகிடலாம். எந்த ஒரு வேலையா இருந்தாலும் ஈவினிங் 5 மணிக்கு பிறகு செய்யறது நல்லது. அதிக கார்போஹைட்ரேட் மற்றும் கொழுப்பு நிறைந்த உணவுகள் எடுத்துக்கிறத தவிர்க்கணும். இந்த உணவுகள் உடலில் அதிக அளவு வெப்பத்தை ஏற்படுத்தும் என்பதால் அது அவாய்ட் பண்றது நல்லது. அதுக்கு பதிலா ஆரஞ்சு, தக்காளி, தர்பூசணி, மோர் சாதம்னு அதிக நீர்ச்சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்கிட்டா உள்ளுக்குள்ள ஏசி போட்ட மாதிரி உஷ்ணம் குறையும். ரொம்ப முக்கியமான வேலை, வெளியில போயே ஆகணும்னு அடம் பிடிச்சிங்கன்னா கடுமையான சூரிய ஒளியில வெளியில போறப்போ உங்களது கண்கள் பாதுகாப்பில் கவனமா இருக்கணும். குறைஞ்சபட்சம் 99% புற ஊதா கதிர்களை தடுக்கும் சன்கிளாஸ்களை போட்டுட்டு போங்க. ஸ்டைலுக்கு ஸ்டைலும் ஆச்சு, உங்களோட கண்களுக்கு சேஃப்டியும் ஆச்சு. ஆல்கஹால், காஃபி, டீ உள்ளிட்ட ஹாட் ட்ரிங்க்ஸ் வேணவே வேணாம். அவையெல்லாம் உடம்பில் உள்ள நீர்ச்சத்தை சீக்கிரமாவே இழக்க செய்யும். பாட்டிலில் அடைத்த குளிர்பானங்களை தவிர்த்து இளநீர், லெமன், சாத்துக்குடி, ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கோங்க. நுங்கு, பதநீர், வெள்ளரி, கிர்னி பழங்கள் சம்மருக்காகவே இயற்கை கொடுத்த அற்புத வரம். இந்த டிப்ஸை கேட்ட பிறகும் இப்பவே கண்ணு கட்டுதேன்னு வேலை நினைச்சு இன்னும் பயப்பட்டா நிர்வாகம் பொறுப்பல்ல.